முதல்வர் உடல்நிலையை பத்தி இவங்கெல்லாம் பேசவே மாட்டாங்க, பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 பெட்டு கட்டுறதுக்கு யோசிச்சோம்னா முதல்ல 2 பேர் உங்க மனசுக்கு யார் யார் வருமோ அவங்க 2 பேர் இப்போதைக்கு முதல்வர் உடல்நிலையை பத்தி பேசிருக்காங்க. சார் சீரியஸாவா அப்படின்னா ஆமா. முதல்ல யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சசிகலா புஷ்பா ஞாபகம் இருக்கா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்வரோட சிகிச்சையில ஒரு மர்மம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த பரபரப்புக்கு தான் இவங்க பேட்டி கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு ஒருத்தர் 2 பேர்ல எல்லாருமே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா அவங்க அந்த அளவுக்கு பாசத்தை கொட்டி இருக்கிறாங்களே. வாட்ஸ்அப்ல பேசலாம் முதல்வர், அவங்களோட 2 வார்த்தையை கேட்டாவே தமிழக மக்களும் அதுக்கப்புறம் கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் அவ்வளவு தூரம் பூஸ்ட் ஆயிடுவாங்க. ஒரு போட்டோ கூட இல்ல சார். காவேரி பிரச்சனையில தலைமைச் செயலாளர் கூட விவாதிச்சாங்க, அமைச்சரை சந்திச்சு பேசினாங்க, சில அதிகாரிகளை சந்திச்சு பேசினாங்க, ஆலோசனை நடத்தினாங்கன்னு அது இதுன்னு சொல்லிட்டு பத்திரிகையில செய்தி வருது. ஆனா ஒரு போட்டோ கூட பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் ஆகுறாங்க. எப்ப எம்ஜிஆர் காலத்திலேயே அவர் மருத்துவமனையில இருக்கும்போது அவரை டிவியில காமிச்சாங்க, அவரு பேசினாரு, மக்கள் கிட்ட நான் நல்லா இருக்கேன் கவலைப்படாதீங்க சொன்னாரு. ஆனா இன்னைக்கு முன்னுக்கு பின் முரணாதான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க கிளம்பி இருக்காங்க. அதுவும் இல்லாம தொண்டர்கள் வழக்கு போடணும், முதல்வரை கவனிச்சுக்கிறது யாரு, முதலமைச்சர் யாராவது பார்த்தாங்களா, இதுக்கெல்லாம் ஆதாரம் ஏதாச்சும் இருக்கா இப்படின்ற விஷயம் எல்லாமே கண்டிப்பா தொண்டர்களுக்கு தெரியணும், அதுக்காக அவங்க வழக்கே போடலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிட்ட போட்டிருக்காங்க. கடைசியா அடிச்சதாங்க பஞ்சு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட முதலமைச்சரை இவ்வளவு நாள் பார்க்க முடியல அப்படின்னா அவர் யாரோட பிடியில இருக்காங்க, அவங்களா இருக்காங்களா இல்ல கட்டாயப்படுத்தி வைக்கப்பட்டிருக்காங்களா, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரிய வரணும். அதனால பிரதமர்கிட்டையும் மனு கொடுக்க போறேன், ஆட்கொணர்வு வழக்கும் நான் போட போறேன் அப்படின்னு சொல்லி அச்சாம்பாரா ஒரு 6 அப்படின்ற ரேஞ்சுக்கு சசிகலா புஷ்பா சொல்லியிருக்காங்க. அடுத்தது மு கருணாநிதி அவர்கள், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முன்னாடி நான் சொல்லிட்டேன், அறிக்கை விடும்போதே சொல்லிட்டேன், எனக்கும் அவங்களுக்கும் கொள்கை ரீதியா சரி வராது ஒத்துக்கிறேன், ஆனா அந்த அம்மனியோட உடம்பு சீக்கிரமா சரியாய் அவங்க வெளில வரணும்ன்றத நானும் வேண்டிக்கிறேன். இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 22ஆம் தேதியிலிருந்து அப்பல்லோ மருத்துவமனையில காய்ச்சலுக்காகவும் நீர்சத்து குறைபாட்டுக்காகவும் சிகிச்சை பெற்று வராங்கன்னு சொல்றாங்களே ஒழிய அவங்களோட ஒரு போட்டோ கூட தெரிய மாட்டேங்குது சார். ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டே காவேரி பத்தி 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினாங்க, டெல்லியில அவங்க பேச வேண்டிய ஒரு ஸ்பீச்சை அவங்களே டிக்டேட்லாம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு போட்டோ கூடவா கிடைக்க மாட்டேங்குது. சரி, நீங்க வரலன்னா பரவாயில்ல, இப்போதைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அப்படின்ற ஒருத்தர் இருக்காருல்ல, அவரோ இல்லாட்டி தலைமை செயலாளரோ இது வரைக்கும் இந்தந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில மக்களுக்காக பேசலாமே. ஆனா அவங்க 2 பேருமே எந்த விதமான அறிவிப்பும் பண்ணவில்லையே. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் டெல்லியில இருந்து இங்க வந்தாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போனாருன்னு சொல்றாங்களே ஒழிய நேர்ல பார்த்து நலம் விசாரிச்சார் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில வரவே இல்லையே. இப்போதைக்கு பரவிட்டு இருக்கிற வதந்திகளுக்கு முதல்ல முடிவு கட்டணும். அதை விட முக்கியமான விஷயம், சசிகலாவும் ஷீலா பாலகிருஷ்ணனும் ஜெயலலிதாவோட நிழல்கள் தானே ஒழிய நிழல் நிஜமாகாது, நிழல் ஆள்றதுக்கு மக்கள் வாக்களிக்கல அப்படின்னு சொல்லி ஆனந்த விகடன் இப்போதைக்கு சுட்டி காட்டியிருக்காங்க. அதை நம்ம அலட்சியப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்குரிய ஒரு முறையில கோல் போட்டிருக்காருங்க. வதந்திகளை நம்பாதீர்கள், கோப்புகளில் கையெழுத்து போடுகிறார்கள். இன்னைக்கு வதந்திகளை நம்ப வேண்டாம்னா வதந்தி வராமல் பாதுகாக்க வேண்டியது நீதானே. கோப்புகளில் கையெழுத்து போடுற மாதிரி ஒரு படத்தை எடுத்து டிவியில் பேட்டி கொடுத்துட்டா எதுக்கு வதந்தியை பரப்புறேன்?